பண்டிகை என்று கூறினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பண்டிகை என்ன தெரியுமா? மோசேயை உண்மையாய் பின்பற்றி வந்த யோசுவாவை மோசேயின் காலங்கள் முடிந்தவுடன் கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்டு யோசுவா வந்து அவன் சபைக்கு காண்பித்து தந்தார். வேதத்தை வாசிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்கிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். எல்லா பலிபீடங்களும் பலிபீடங்கள் அல்ல. எல்லா பலிபீடத்தில் வைக்கிற பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். பாகா தீர்க்கதரிசிகளும் பலிபீடத்தை கட்டினார்கள். அங்கும் காளைகள் சந்த சங்காய் நறுக்கப்பட்டது. எலியாவும் பலிபீடத்தை கட்டினான். எங்கே கர்த்தருடைய அக்கினி இறங்கிச்சு? சபைக்கு தெரிஞ்சதுதான். தனி ஒருவனாய் இருந்தாலும் தேவ ஆவியானவர் அவனோடு இருப்பார் என்றார். கர்த்தர் அங்கே அக்கினியை அனுப்புவார். வேதம் சொல்லுகிறது, உங்களை